வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு. ஒரு அருமையான டெஸ்ட் மேட்ச் நண்பர்களே, வேறு லெவல் டெஸ்ட் மேட்ச்சு. யாருக்குன்னா இங்கிலாந்துக்கு, நமக்கு கிடையாது, இங்கிலாந்துக்கு. ஒரு தரமான செய்கை சொன்ன மாதிரியே இந்தியாவில் ஜெயிச்சு காட்டிட்டாங்க. அவங்க வின் பண்ணி காட்டிட்டாங்க. உண்மையில் பென் ஸ்டோக்கு அவங்க டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டல். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுப்மன் கில்லும் ஸ்ரேயஸ் ஐயர் தான். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பிரதேசி பேலுக. என்னடா கிரிக்கெட் விளையாடுறீங்க ரெண்டு பேரும். இதுக்கு ரஹானையும் புஜாராவும் கூட எவ்வளவோ பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்கோரு, இந்த மாதிரி பிச்சரெல்லாம் அருமையாக விளையாண்டு எத்தனையோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட் இவங்க விளையாட்டு லட்சணத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நண்பர்களே, நமக்கே கடுப்பாகுது. அந்த மாதிரி ஒரு மேட்ச் விளாண்டாங்க. அதுவும் ஒரு 230 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆனதை பார்த்தீங்களே, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப புவர் ஷாட். எல்லாருமே சிக்ஸ் அடிச்சு தான் அவுட் ஆக போனான்னு சொல்லி தான் எல்லாமே இருக்குது. ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்க போய் தான் இறங்கி அவுட் ஆனார். அதே போல் உங்களுக்கு சரி, ஜடேஜாவுக்கு அது அவுட் இல்லை, பேட்டில் பட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் அதே மாதிரி 4 அடிக்க போகிறோன்னு அவுட் ஆனாப்புல. சுப்மன் கில்லு எதுக்கு அவுட் ஆனேன்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் ராகுலும் 6 அடிக்க போகிறோன்னு அவுட் ஆனாப்புல. ஐயர் அதே சேம் தான். அப்புறம் அதில் பரத் பையன் அவன் ஒருத்தன் தான் கரெக்டான எல்பி அவுட் ஆகிட்டு போனான், கரெக்டான எல்பி. அக்ஷர் படேலு சரி கடைசி அவுட் ஆனாப்புல. இவ்வளோ தான் மேட்ரு, சரிங்களா? இப்படி இருக்கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டால் இன்னும் நல்லா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இந்த ஓலி போப்புங்கிற பையன் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாப்புல, வேறு லெவல் இன்னிங்ஸ். அதுக்கு காரணம் அந்த பிச்சு கண்டிஷன் ஒரு காரணம். நம்ம முட்டா பயலுக்கு அந்த பிச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணுற நாயை எதுக்கடா ஃபஸ்ட்டு டேயில் திரும்ப மாதிரி பிச்சை ரெடி பண்ண வேண்டியானே? நான் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பிச்சை ரெடி பண்ணி விட்டு அப்புறம் அவனுக்குள்ளே அந்த 3 நாள் ரன் அடிச்சுக்கிறான்ல, அப்புறம் கடைசி நம்ம மாட்டிக்கிறோம். இதே தான் போன சீரீஸில் நம்ம பண்ணோம் 2021. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ஸ்பின் டேன் ஆகணும். அப்படின்னா இவங்களால இந்த ஓலி பப்பெலாம் இவ்வளோன்னு அடிச்சிருக்கவே மாட்டான். அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 4ஆவது நாள் அந்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் நல்ல பேட்டிங் விக்கெட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே டக்கு டக்குன்னு மலமான விக்கெட் போச்சு. அப்போயும் எனக்கு டவுட்டு, சோழி முடிஞ்சுட்டா இந்தியா அப்படின்னு. 200 ரனுக்கு மேலே சோழி முடிஞ்சுன்னு நினச்சேன் நான். அதே போல் ஆகிப்போச்சு. 200 ரனுக்கு மேலே போனோடனே சோழி முடிஞ்சுது. அதே கதை தான். ஏன்னா இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சு நல்லா டேன் ஆகுது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீமும் இந்தியா விளாண்டா ஏதாவது ஒரு டெபு ஸ்பின்னர் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட்டோ 6 விக்கெட்டோ இந்த மாதிரி எடுக்கிறது வழக்கம். அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. அதை நம்ம ஆளு அதை அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பிச்சு முதல் நாள்லேருந்தே டேன் ஆகிற மாதிரி போட்டு விடு இல்லைன்னு இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நாள் நல்லா பேட்டிங் விக்கெட்டு, 2 நாள் நல்லா பேட்டிங் விக்கெட்டு, 3 நாள் நல்லா பேட்டிங் விக்கெட்டு. அதனால தான் அவனை அவுட் ரன் அடித்தானுல. இப்போ நேற்றுக்கு மாட்டியாச்சு. 4 நாள் ஃபுல்லாக பிச்சில் கிராக்கு இதெல்லாம் வந்தோடனே நல்லா ஸ்பின்னு பால் வேறு லெவலில் டேன் ஆச்சு. அந்த ஒன்றுக்குள்ள அந்த இத்து போன பவுலர் 7 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டான். அதை விடுங்க, அவன் 7 விக்கெட் எடுத்துகிட்டு போகிறான். இவன் எதுக்கு விக்கெட்டை கொடுத்தான்ல, அதான் பெரிய பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விளையாட்டு என்ன கேட்டால். இதில் விட்டுருங்க, சுப்மன் கில்லெல்லாம் வேஸ்ட்டுங்க, சுத்த வேஸ்ட்டு. எவ்வளோ சான்ஸு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஒரு 50 கூட அடிச்சா இல்லைங்க கடைசியாக விளாண்டு. ஒரு 50 அடிக்கலை. அவனை டீமில் வச்சுருக்காங்க. ஐயரும் அதே சேம் தான், ஒரு 50 கூட அடிக்கலை. அவனை எதுக்கு டீமில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப மோசம். ஜடேஜா தேவலா ரன் அவுட் வேறு. போன மேட்ச்சில் அஸ்வின் ரன் அவுட் ஆகி விட்டான். இந்த மேட்ச்சு அவனை ரன் அவுட் ஆக்கி விட்டு போயிட்டான். கடைசியாக அந்த நம்ம பரத்தும் அஸ்வினும் கொஞ்சம் நல்லா விளாண்டு சரி ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. பட் அவங்களால என்ன முடியும், ஓரளவுக்கு தான் முடியும். நம்ம கையில் நம்ம மேட்ச் இல்லை, நேற்றுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ரொம்ப வருத்தமாகி போச்சு நண்பர்கள் நேற்றுக்கு மேட்ச் பார்த்துட்டு. இதுலேயும் பாருங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 20 ரன் எக்ஸ்ட்ரா வர கொடுத்துருக்காங்களே. என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங். நேற்று கேட்டான் ஒரு 2 பிளேயர், ஏதாவது ஒரு பிளேயர் முன்னர் ஓப்பனிங்கில் ஏதாவது ஒரு சரி ரோஹித் சர்மா விட்டுருங்க 39 ரன் அடிச்சாப்புல, நான் ஒன்றும் சொல்லலை. இப்போது மற்றபடிக்கு எந்த பிளேயர் விளாண்டாங்க நீங்களே சொல்லுங்கள். அந்த 2 பேர் என்னத்தை விளாண்டாங்க? ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் விளாடல, 2ஆவது இன்னிங்ஸ்லையும் விளாடல. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. ஒரு மோசமான ஒரு டெஸ்ட்டு இது என்னை கேட்டால். ரொம்ப ரொம்ப மோசமானது. ஒரு 190க்கு மேலே ஒரு ஸ்கோர் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீடு வச்சு திரும்ப நீங்கள் ஒரு மேட்சை துவக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் தெரியுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப மோசம். பிச்சை நக்கி குடி கூட லாய்க்கல இவனெல்லாம்
அவங்களுக்கு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. பேஸ்பால் கிரிக்கெட் நாங்கள் வந்து இந்தியா இப்படி இந்த மாதிரியே போச்சுன்னா, இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரிலாம் வச்சு ரெடி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க 5-0 கூட தோப்பான். இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அந்த பேட்டிங் அந்த அளவுக்கு விளாட மாட்டேங்குது. எவனாவது ஒருத்தன் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டம் விளாண்டு ஒருத்தன் எவனாவது அந்த அவுட் ஆகிட்டு போன ஒரு 6 பேரில் ஒருத்தன் கூட ஒரு அந்த பேஸ்பால் கிரிக்கெட் மாதிரி ஒருத்தன் விளாண்டுனா கூட ஒரு 2-10-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சுன்னா நேரம் மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். லூசு பயலுங்க என்னத்த கிரிக்கெட் விளாட்றான்னு சரி ரொம்ப ரொம்ப மோசம் நண்பர்கள். இந்த மாதிரி மேட்செல்லாம் பார்க்கும்போது நம்ம கடுப்பாகுது நண்பர்களே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல போங்க. அது மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இவ்வளோ லீடு எடுத்துகிட்டு வந்து இப்போல்லாம் பண்ணால் ரொம்ப 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 கஷ்டம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்ம ஸ்ரீலங்கா கூட தான் 192 எடுத்து நம்ம தோற்றுருக்கோம் 2015. அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ரேர் ஒரு 4-5 இன்னிங்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் இங்கிலாந்து கூட இப்போ பிரிமிங்கமில் ஒரு 2022 ஒரு 132 ரன் அடித்து லீடு கொடுத்து அதில் தோற்றான். இந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப திமிரு ரொம்ப திமிரு என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். ரொம்ப திமிரு இந்த மாதிரி தான். ஏன்னா ஆணவத்தில் நம்ம தானே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. சொல்ல கேட்டேன் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப தோற்று போனால் அறிவு வரும். அது என்ன விளையாடுறாங்களுக்கு கிரிக்கெட்டு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதுக்கெல்லாம் ஒரு இன்னிங்ஸாக விளாட்லாம்ல. இது செகண்ட் இன்னிங்ஸில் 436 ரன் வரைக்கும் அடிக்க விட்ருக்காங்கலாம் பாருங்கள். அது ஒருத்தன் அதில் கையில் வந்த கேட்ச் இன்னைக்கு கேட்டால் அக்ஷர் பட்டேலும் ராகுலும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். 2 பேருமே கையில் வந்த கேட்சை விட்டான்ல. இல்லைன்னா இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது. அதையும் மிஸ் பண்ணிட்டான்ல. என்னத்த சொல்லனே புரியல நண்பர்களே. ரொம்ப மோசமான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு இது பண்ணிட்டான்ல. கிட்டத்தட்ட ஒரு 28 ரனில் ஜெயிக்கணும். அப்போ என்ன ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் பொறுப்பாக நின்று விளையாண்டு ஒரு டீமுக்கு இது பண்ணுறது. அந்த இடத்துல விராட் கோலி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. என்னை கேட்டால் விராட் கோலி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க என்னை கேட்டால். அதுதான் ஒரு இது. ஏன்னா ஒரு மொக்க பவுலர் வந்து 7 விக்கெட் எடுத்துகிட்டு போகிறான். பிச்சு இருக்கட்டும் விடுங்க. ஒரு 200 போகிறேன்னு அடிக்க முடியாது அவங்களால. பிச்சு ரொம்ப இருந்துட்டு போகுது. பிச்சுக்கு ஏற்ற மாதிரி விளாடுறதுக்கு எதுக்குங்க இப்போ பிளேயர் தேவையில்லை. எல்லா கிரவுண்ட்லேயும் விளாடணும். அதுதான் இப்போ பிளேயருக்கு உண்டான திறமை. நீ என்னமோ வந்து அவங்கள ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 246 நம்ம 420 சாரி 436 அவங்க 2 இன்னிங்ஸில் 420 நம்ம 202 என்ன இருக்குது பாருங்கள். இதில் நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அது என்ன இந்த மாதிரி தோப்பாங்கன்னு யாருமே நிறைய இந்திய ரசிகர்களுக்கு இது வந்து பெரிய ஒரு அவமானமாக இருக்கும். நீங்கள் அவனை சொல்லி வச்சு வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறான்னா வந்து அப்போ எந்த அளவுக்கு அவனை நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்களோ. அதுவும் ஒரு 190 ரன் லீடு எடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் ரன் அடிக்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்சை மிஸ் பண்ணுறான்ல, பேட்டிங் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ரொம்ப இதான் ஐயரும் சுப்மன் கில்லும் வேஸ்ட்டு. 2 பேட்ஸ்மேன் சுத்த வேஸ்ட்டு. இதுக்கு தான் 2 பவுலர் எடுத்து போட்டால் கூட 10-20 ரன் அடிச்சிருப்பான்லே. எதுக்கு பிடிச்ச அவங்களை எடுத்து டீமில் மறுபடியும் அது சுப்மன் கில் நான் சொல்லிட்டேன். மொட்டை விக்கெட் தான் விளாடுவான், மொட்டை விக்கெட்டில் விளாடுவான். அது இந்தியன் கண்டிஷனில் மட்டும்தான் விளாட வர, எங்கேயுமே விளாட மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான். மறுபடியும் அவனை டீமில் எடுத்து வச்சு அவன் எந்த ஃபார்மேட்டுமே சூட் ஆக மாட்டான். அவனை எடுத்து வச்சு ரொம்ப இது பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு இதுதான் மெத்தனை போக்கில் தான் அந்த இதை விட்டது. என்ன கேட்டால் ஆஸ்திரேலியா டீம் வெஸ்ட் இண்டீஸ் கூட எப்படி மெத்தனை போக்கில் விட்டான்லே டிக்ளேர் பண்ணி. அது எதுக்கு டிக்ளேர் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு விக்கெட் இருந்தாலும் கூட 10-20 ரன் அடிச்சிருந்தா இப்போ மேட்ச் வின் பண்ணியிருக்கலாமா? அவங்களும் அதே மாதிரி தான் திமிரு. என்னத்தை இவங்களை கிட்ட ஈஸியாக சுட்டிட்டு போயிடலாம். அந்த ஒரு திமிரில் இந்த மாதிரி திமிரு கிரிக்கெட்டில் வந்து என்றைக்குமே என்ன வேணால் நடக்கும் நண்பர்களே. இது வந்து இந்தியன் டீம் வந்து ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறையை வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. அது பிச்சில் கடந்து நக்குறான் பிச்சை போட்டு ஒருத்தர் ஒரு 4-6 ஏதாவது ஒன்று. அதுக்கு அஸ்வினும் நம்ம கேஸ் பறந்து எவ்வளோ பரவாயில்ல நண்பர்களே. முன்னாடி போனால் ஒருத்தன் கூட விளையாடல. ரோஹித் சர்மா தவிர்த்து வேறு யார் ரன் அடித்தா? வேறு யாருமே அடிக்கலை. ரொம்ப மோசம். ஒஸ்ட்டு கிரிக்கெட் என்னை கேட்டால். இந்த மாதிரி செகண்டரி டெஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி இந்த டீமில் தயவுசெய்து கூட்டிகிட்டு போனாங்களா மறுபடியும் நம்ம இந்த மாதிரி தோல்வியை சந்திக்க வேண்டியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஆளுகளை கூப்பிட்டு போனால் கரெக்டான பிச்சு அவங்க ரெடி பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல போகணும் நண்பர்களே. அதுக்கு டாஸ் வின் பண்ணணும். முக்கியமான மேட்ச்லாம் டாஸ் ஜெயிச்சா தோத்துறான். மொக்க டீம் ஆப்பான் கூடலாம் வந்து டாஸ் ஜெயிக்கிறான். என்ன இவங்க அது ஒரு பிரச்சனை. என்ன தான் டாஸு நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய ரன் அடிச்சிருக்கலாம் நண்பர்களே. ஏன்னா நல்ல பேட்டிங் இருக்குது நண்பர்களே. 2ஆம் நாள் 3ஆம் நாள் கூட நல்ல பேட்டிங் விக்கெட் தான். நம்மளால அவசரப்பட்டு 6 4 அடிக்கிறதுக்கு அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டு போனாங்க. அது எதுக்கு அந்த வேலை? இந்த மாதிரி கோலி மாதிரி பிளேயர்லாம் இந்த மாதிரி அப்படி அவுட் ஆக மாட்டாப்புல. ஏன்னா அந்த ஒரு 80-70 ரன்னெல்லாம் 120 130 100 ரன்னுக்கு மேலே அவர் வந்து கொண்டு போக ஒரு பிளேயர் வந்து கோலி.
இப்போ இருக்க பிளேயர் அப்படி கிடையாது, T20 ஃபார்மெட்லேயே விளாட்ற மாதிரி விளாட்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பாப்பா 2வது டெஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்லுக்கும் ஐயருக்கும் வாயில் கொடுப்பாங்க. இல்லைன்னா இங்கிலாந்து நமக்கு வாயில் கொடுத்துருவாங்க 2 எடுத்துகிட்டு போனால். ஜடேஜா வந்து டவுட்டாக இருக்குது விளாடுவாரான்ட்டு. அதுக்கு போகிறது கண்டிப்பாக குந்திப்பு வந்துடுவார்னு நினைக்கிறேன். குந்திப்பாவை தான் எடுத்துகிட்டு போவாங்க, அவர் வழியில் வேறு யார் இருக்கா, குந்திப்பை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ குந்திப்போட ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவாப்பில். சரி, நம்ம அவர் தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுக்கு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப தப்பு பண்ணது வந்து கேட்ச் விட்டது, ஓலி போப்போட கேட்சு. இன்னொன்று வந்து ஐயர், சுப்மன் கில்லு, சிராஜ் பவுலிங் ரொம்ப மோசம். என்ன சரி, இது ஸ்பின் ட்ராக்கு ஓகே தான். பும்ரா 4 விக்கெட் எடுத்தாப்புல, பும்ரா 4 விக்கெட் எடுத்தாப்புல. சரி, பும்ரா திறமையான ஆள், ஓகே. சரி, சிராஜை விட்டுருங்க. மற்ற ஆளுகளை பேட்ஸ்மேன் இவங்க 2 இன்னிங்ஸில் என்ன பண்ணாலும் இவங்க 2 இன்னிங்ஸ்லேயும் அது மாதிரி சொல்லுங்கள். அதுதான் நம்ம சொல்ல போனால் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரிலாம் டெஸ்ட் மேட்ச்சு அமையாது. ஏன்னா இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் லீக் அந்த இது பாயிண்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தோற்றாலும் எவ்வளோ கீழே போகிறாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. அப்படிங்கிறது எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட். இன்னும் ஆஸ்திரேலியாவில் 5 டெஸ்ட் மேட்ச் விளாடணும், 5 டெஸ்ட் ஜெயிப்பாங்களா, அங்கே பிரச்சனையாக ஆகும்ல, அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குல்ல நண்பர்களே. அதெல்லாம் யோசிச்சு இவங்க வந்து கரெக்டான ஒரு இதில் போனால் அவன் சொன்ன மாதிரியே இந்த நாசர் ஹுசேன், மைக்கேல் வாகனு, பீட்டர்சன் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியே அவன் நடந்துக்கிறான்ல. சரி, நம்ம கூட எல்லாம் இந்திய ரசிகர்கள் நினச்சிருப்பாங்க, ஓகே இந்தியன் பிச்சு நம்ம ஆளுக்கு போட்டு தூக்கிடுவாங்க, அவளை என்ன பேஸ்பால் கிரிக்கெட் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் பாகிஸ்தான்காரன் கூட கேவலம் பேசுகிறான், நீங்களே என்னமோ கிண்டல் பண்ணிங்களாடா, இப்போ என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கையில் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு போகுது, என்ன விசாகப்பட்டினத்தில் மேட்ச் நடக்குது 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, எந்த மாதிரி போகுது என்ன இதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் நல்ல நீட்டாக வந்து பிச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நாள்லேருந்து டேன் ஆகிற மாதிரி உருவாகணும் நண்பர்களே. அப்போனா தான் இவனுக்கு சிங்கிள் ரன் கூட ஒரு 6 கூட அடிக்க மாட்டாங்க, அவுட் ஆகிட்டு போயிடுவான்ல. ஏன்னா இந்த ரிவர்ஷிப் இதெல்லாம் வந்து பிச்சு நல்லா இருந்தால் மட்டும் தான் அடிக்க முடியல, அடிக்க முடியாது நண்பர்கள் எனக்கு மாதிரி கிடையாது. பிச்சு வந்து நல்லா பேட்டிங் சாகாமல் இருந்தால் மட்டும் வந்து ரிவர்ஷிப் இதெல்லாம் அடிக்க முடியும். மற்றபடி நீ 2 பால் அடிக்கலாம், 3 பால் அடிக்கலாம், 4வது பால் ஒன்று எல்பி இல்லாட்டா எச்சு வாங்கிட்டு கீப்பருக்கோ கேட்ச் போயிடும், எங்கேயோ போய் கேட்ச் போயிடும். அதுதான் பெரியது. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிச்சு கொடுத்துடக்கூடாது. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு பால்லேருந்து மகமது பத்து பிச்சில் எப்படி கொடுத்தோம் போன இங்கிலாந்து சீரீஸில் அந்த மாதிரி கொடுக்கணும் இவங்களுக்குலாம். வந்து முட்டி போடுவாங்க, முட்டி போட்டு இது பண்ணுவாங்க. பட் அதுக்கு நம்ம ஆளுக்கு ஸ்பின் விளையாட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு சுப்மன்களையும் ஐயரும் தூக்கி வெளியே தூக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே. தூக்கி போட்டு வேறு ஏதாவது பிளேயர் இந்த ரஜத் படித்தார அந்த பையனை கூட எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஒன்றும் குடிமொழி போகிறது கிடையாது. பைத்தியக்கார பயிலுக்கு விளையாடுறான்னு பாருங்கள், கிரிக்கெட்டு எரிச்ச மயிராக போச்சு நண்பர்களே. நேற்று மேட்ச் பார்த்துட்டு ஒருத்தனை கூட அந்த 2 பேர்த்துக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கல, செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்கலாம், அதுக்கும் வழி இல்லை. அப்புறம் எதுக்கு கிரிக்கெட் விளையாடுற நீ எல்லாம் வந்து எவ்வளோ பிளேயர் வந்து வெளியே வாய்ப்புகள் இல்லாமல் காத்துட்ருக்குறாங்க. 9 பேட்ஸ்மேனை வச்சுன்னு தோற்றுட்டு போயிருக்கான்ல. தான் சொல்கிறது, என்ன சொல்கிறேன்னு தெரியல நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. 2வது டெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு வீடியோ போடுறோம் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வருதுங்களா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்ப்போம் விசாகப்பட்டினம் பிச்சு எப்படி என்ன ஏது என்ன கண்டிஷனில் இருக்குது அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அது போக உங்களுக்கு வந்து ஒரு சில ரெக்கார்டெலாம் இருக்குது நண்பர்களே, அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் ஃபஸ்ட்டு. பட் அவனு ஒன்று தோத்துட்டான். ஆனால் 10 மேட்ச் விளாண்டுருக்கான் நண்பர்களே, நல்லா யோசிச்சுக்கோங்க. 10 மேட்ச் விளாண்டுருக்கான் நண்பர்களே, சரிங்களா. நம்ம வந்து 2 மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் தோற்று 1 மேட்ச். அதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு தோற்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. என்ன கேட்டால் உமேஷ் யாதவ் இதுக்கு எடுத்துகிட்டு போகல. அவன் சப்காண்டினா நல்ல பவுலரு, நல்லா அருமையாக போடக்கூடிய பவுலர் உமேஷ் யாதவ், அவனே இதுக்கு எடுத்துகிட்டு போகல. என்னத்தை சொல்கிறதுனே தெரியல போங்க, அந்த மாதிரி இருக்குது. பாப்பா போட்டு இருந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில ரெக்கார்டெலாம் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம்.